தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொது நலத்தை பற்றி ஐயாவோட கருத்து என்ன? பொது நலம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்குற கேள்விக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாருன்னு நான் கடந்த தியான முகாமுக்கு அதுக்கு முன்ன முகாமில் நான் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி பொது நலம் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கா? அதாவது பொது நலம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்குமே அவங்கள அறியாமலேயே அவங்க நலத்தை தான் அவங்க விரும்புவாங்க. எல்லாருமே நமக்கு நல்லது வேணும், நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒரு தன்னலம் தான் எல்லாருக்குமே நம்மள அறியாமலே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படி தான் இருக்குது. ஒரு ஆனால் அடுத்தவங்களுக்கு மற்றும் கன்சிடர் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அடுத்தவங்களை கன்சிடர் பண்ணுறதுலே நம்முடைய வசதிக்காகவும் நம்முடைய சௌகரியத்துக்காக தான் நம்ம அடுத்தவங்களை கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தவங்களுடைய நன்மைக்காக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் குறைவு. அதனால் நம்மளை கொஞ்சம் ரெண்டாம் பட்சமாக எடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம நடந்துக்கிடுறது தான். அது ஒரு ஸ்பெஷல் தான். நார்மலாக எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டியது நம்ம கடமைன்னுட்டு எடுத்து செய்யணும். ஒரு கடமை மாதிரி நம்மளறியாமல் நடக்கிறது சுயநலம் தான் நம்மளறியாமல் இருக்கும். ஆனால் நாம் ஒரு பொதுநலங்கிறது நாமளாக ஒரு வலிந்து நம்மளாக ஒரு மேற்கொள்கிறது தான். அந்த மாதிரி பண்ணி ஆக்சுவலி எனக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அப்போதான் எனக்குள்ள இந்த ஒரு கேள்வி. நான் ரோட்ல போக சொல்ல ஒரு நாய் அடிபட்டிருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு சேவை பண்ணனா ரொம்ப அதில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். சரி, அது மாதிரி அதை ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா பண்ணி அதை வச்சுட்டேன். ஆனா எனக்கு இந்த சமுதாயம் என்ன சொல்லணும், பாரு எவ்வளவு பொது நலமா இருக்காரு அப்படின்னு. ஆனா என் மனசுல என்ன தோணுதுனாக்கா, இன்கேஸ் நான் அதை பார்க்காம போயிருந்தேன்னு வைங்க, என் மனசு பாதிக்கும். சோ இது மாதிரி உலகத்துல எல்லா விஷயத்தையும் பார்க்க சொல்ல எல்லாமே சுயநலம் இல்லாத ஒரு பொது நலமே இருக்காது என்ற ஒரு தான் என்னுடைய கணிப்பு, கருத்து. நீங்க அதுல அதை ரசிக்கிறீங்கன்னு வச்சுடுங்களேன். ஒரு பொதுநலம் செய்யறது, ஒரு நாய்க்கு உதவி பண்றதுனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நீங்க மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக அதுக்கு உதவி பண்றோங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுக்கிறீங்க. இப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை. அப்போ உலகத்துல எல்லா விஷயமும் சுயநலமா தானே இருக்கும். பொதுநலன் என்ற ஒரு இதுவே தவறானதா இருக்குமோ? இல்ல, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வராதுல்ல, இந்த மாதிரி மகிழ்ச்சியே இருக்காதுல்ல. சிலவங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சாதான் மகிழ்ச்சின்னுட்டு எடுப்பாங்க. இந்த மாதிரி உதவி பண்றதுல மகிழ்ச்சின்னுட்டு எடுக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதனால இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பெஸ்ட் தான். அடுத்தவங்க உதவி பண்றதுனால நம்ம மகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்லி சொன்னா ஒரு சிறப்புன்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரியா இப்போ நம்ம சுயநலமா இருக்கோம். ஆனா சுயநலமா இருக்கிறது காலங்காலமா அந்த சுயநலம் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் சுயநலமா இருந்தேன். இது ஆக்சுவலி எனக்குள்ள ஏஞ்ச ஒரு கேள்வி இல்லை. இது ஒரு வீடியோவை பார்த்தேன், அதனாலதான் எனக்கு வந்த கேள்வி. ஒருத்தரை பாக்குறோம், ஒரு அரசியல்வாதியை பாக்குறோம், அவரை பார்த்து நம்மளுக்கு கோபமா வருது. அந்த கோபத்தின் விளைவு நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிறோம். நம்ம ஃபீலிங் தப்பாயிடுது, உணர்வு பாதிக்கப்படுது. ஸோ நம்ம சுயநலமா இருந்தாக்கா அவருக்காக எதுக்கு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டோம்? அது நடந்துட்டு போட்டுமே அப்படின்னு தானே இருப்போம். அப்போ சுயநலம் என்றது நல்லது தானே, நம்ம சுயத்தோடைய நலனா தானே இருக்கும். அது அதாவது இப்போ அவர் தப்பா நடக்கிறத பார்த்து நாம வருத்தப்பட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்றீங்களோ? ஆமாங்க. அப்போ இதுல நம்ம என்ன எப்படி நடந்துக்கிட்டோம்னு சொல்றீங்க? நம்ம சுயநலமா இருக்கிறது தானே நல்லது. ஏன்னா சுயமா இருக்க சொல்ல நம்ம உடம்பை கெடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். நான் நினைக்கிறேன் இப்ப எப்படி இருக்கும், நம்ம நினைக்கிறோம்னாக்கா நம்ம பார்ஷியலா சுயநலமா இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் சுயநலம் இல்லாம கொஞ்சம் சுயநலத்தோட இருக்கிறதுனால தான். இப்போ அவர் ஒருத்தர் ஊழல் பண்றாரு, அவர் எப்படி பண்ணிட்டு போனாருன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, காலம் பார்த்துக்கிட்டோம், அது அவங்க பண்ணதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டோம், நம்ம ஏன் நம்ம உடம்பை கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுன்னு வைங்களா. இது சுயநலம் தான். நம்ம எதுக்காக நம்மளுடைய உடம்பை மற்றவங்களுக்காக கெடுத்துக்கணும்? அதே மாதிரி எல்லாமே இது ரிலேட்டடான விஷயம், நிறைய விஷயங்கள். ஒரு கெட்ட பழக்கம் இருக்கட்டும், ஒரு கெட்ட பழக்கம் எப்படி வருதுனாக்கா, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம ஏதோ கெட்ட விஷயங்களை பண்ண சொல்ல, அந்த விஷயத்துக்காக நம்ம ஏன் உடம்பை கெடுத்துக்கணும்? நம்ம எப்பவும் போல நம்ம இருக்கலாமே அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போ சுயநலம் என்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கும். இப்போ நீங்க இதுல எப்படி நினைக்கிறீங்க? சுயநலத்தை எப்படி நினைக்கிறீங்க? ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு,
இந்த கெட்ட பழக்கத்தில் சுயநலங்கிறது எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நம்ம சுயநலமா இருந்துட்டோம்னாக்கா நம்ம கெட்ட பழக்கத்தையே கத்துக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா எப்பவுமே நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியம் இதை தானே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சுயநலமா இருந்தாக்கா. சரி. அப்போ சுயநலம்ன்றது நல்லது தானே? இல்லை, அது அப்படி, அதாவது நீங்கள் நல்லதாக இருக்கிறது பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது தான். நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எக்கேடும் கெடுத்து போட்டோம், நாம் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கும் பொழுது அந்த மாதிரி வரும்போது தான் அந்த சுயநலம் தப்பாயிருதுங்கிறது தான். மறுபடியும் சுயநலமாக தான் இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கிறது தான் நல்லா எல்லாரும் விரும்புகிறோம். நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், நம்ம இப்போ இந்த ஞான புரிதலுக்குள்ள போறோம்னு வைக்கலாம். இப்போ கடந்த ஒரு வாரத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம், இந்த மனசோடைய ஒரு சில இன்சிடென்ட் நடக்க சொல்ல இந்த மனசோடைய ஆக்ரோஷம் அது வெளிப்பட சொல்ல நம்ம இந்த ஞான புரிதல் என்ன இருந்தாலும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபம், ஒருத்தர் மேல ஒரு கோபம் வருகிறது, அந்த கோபம் வர சொல்ல நம்ம என்னதான் ஞான புரிதலுக்குள்ள இருந்தாலும் நம்மள அறியாமே திருப்பி அவன் கோபத்துல கூட மாட்டிக்கிறோம். இப்போ அந்த நேரத்துல மனசுக்கு வந்து அதோடைய பதில் கொடுத்துட்டாக்க அந்த மனசு வந்து அது கொஞ்சம் அமைதி ஆயிடுது. இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்துல ஒரு சின்ன ஒரு இது பண்ணதுல எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நம்ம இதை பண்ணிட்டு நம்ம அந்த ஞான புரிதலுக்குள்ள போனாக்கா கரெக்டா வருமா? அதாவது ஞான புரிதலுங்கிறது அகத்துல எப்படி இருந்தாலும் ஓகே கொடுக்கறது தான் ஞான புரிதல். அப்படின்னு சொன்னால் அந்த மனசு வந்து லிபரேஷனுக்கு போயிடுது, அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் அப்படி போயிடுது. மனசை பொறுத்த அளவில் நீங்கள் எப்படினாலும் ஓகே கொடுத்துட வேண்டியதுதான். புறத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஓகே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் புறத்தால் வந்து புற செயல்கள் வந்து உங்களை ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பாதிக்கத்தான் செய்யும். ஒரு நல்ல செயல் நடந்தால் அதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், மோசமான செயல் வந்தாலும் அதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ அந்த செயல் வந்து புறத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது தேவையில்லாத எமோஷன் வந்து உங்களை பாதிக்காதபடி பார்த்துக்கிட வேண்டியது உங்கள் கடமை தான். அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில தியானங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறோம். இந்த தியானங்கள் கற்றுக் கொடுக்குறதே வந்து புறச்செயல்கள் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதுக்கு தான் அந்த தியானங்கிற டெக்னிக்கை கொடுக்குறோம். இதே மாதிரி நீங்களும் புதுசாக ஏதாவது டெக்னிக்கை கூட வச்சுக்கலாம். புறச்செயல்கள் வந்து நம்மளை பாதிக்காமல் பார்த்துக்கிட்டது தான் நம்ம இதுதான். அது வந்து மேனேஜிங், அதாவது சூழ்நிலை மேனேஜ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிரும். மற்றபடி ஞானம் லிபரேஷனுங்கிறது முழுக்க பர்சனல் மேட்டர். அது பர்சனலாக நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் பொழுது அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடும். உங்கள் பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அப்படி தடங்கள் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறது தான் வந்து லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனுக்கு வந்து நம்ம எதையோ அங்கே ஒரு ஸ்டாப் எடுக்கக்கூடாது. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாப்புக்கு வந்துடுறீங்க. இந்த ஸ்டாப் இல்லாதபடி நீங்கள் நான் ஸ்டாப்பாக போகணுங்கிறது தான் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அந்த அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். புறத்தை பொறுத்தளவில் தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு ஏற்படாதபடி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது தான், தப்பு இல்லை. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.